Hi all friends, Beauty Care Academy, Vasiki Manivannan YouTube channel. Professional makeup artistic course la இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னா ஒரு பார்ட்டி மேக்கப் வித் glam look. இது இப்போ நிறைய இப்போ கேக்குறாங்க இல்லைங்களா, ஒரு glam look, ஒரு glossy look. இது வந்து இப்போ கொஞ்சம் எல்லாரும் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு பார்ட்டி லுக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கு தான் நம்ம வந்து ஒரு பார்ட்டி மேக்கப் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இவங்க வந்து கொஞ்சம் சின்ன பொண்ணு தாங்க, இருந்தாலும் இவங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா அன்ஈவன் ஸ்கின், பிக்மெண்டேஷன்ஸ் நிறைய இருக்குது, அவங்களுக்கு ஃபைன் லைன்ஸ் இப்போவே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்கின்க்கு நம்ம எப்படி வந்து ஒரு மேக்கப் பண்ணுறது, இது நார்மலாகவே இவங்க ஃபேஸ்க்கு மேக்கப் பண்ணுறது அப்படிங்கிறதே கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் வந்து நம்ம எப்படி பண்ணலாம், ஒரு பார்ட்டி லுக் எப்படி கொடுக்கலாம் இவங்களுக்கு. இந்த பார்ட்டி லுக்காகவும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இந்த பேஸை வச்சுட்டு நீங்கள் ப்ரைடுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1 நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த பிக்மெண்டேஷன், அன்ஈவன் டோன், பிக்மெண்டேஷன், ஃபைன் லைன்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈவன் டோன் பண்ணி ஒரு மினிமலாக ஒரு பார்ட்டி மேக்கப் வித் கிளாம் லுக்கோட இன்றைக்கி பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு க்ளோயிங் டோனர். இந்த டோனர் எதுக்காக நான் ஸ்ப்ரே பண்ணுறேன் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு வந்து இந்த டோனர் மூலமாக இவங்களோட ஃபைன் லைன்ஸ் கொஞ்சம் டைட்டன் ஆகும். நார்மலாக வந்து டோனர்ஸ் வந்து போர்ஸ் மட்டும்தான் நம்ம மினிமைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். டோனர் வந்து உங்களுக்கு ஸ்கின்னை டைட்டனும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். பிகாஸ் இவங்க ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஸ்கின்க்கும் வந்து டோனர் வந்து மஸ்ட். ஸோ நான் இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு டோனர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டோனர் வந்து ஃபிக்சல் டோனர் தான், ஒரு க்ளோயிங் டோனர் நான் இவங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். டோனர் எப்பயுமே ஸ்ப்ரே பண்ண உடனேவே நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நம்ம வந்து கொஞ்ச நேரம் விட்டோன்னா தான் அந்த ஸ்கின் வந்து டைட்டன் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 minutes அவங்க அந்த ஸ்கின்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் வந்து டைட்டன் ஆகிடும். ஸோ இவங்களுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா சார்லட் சீரம் யூஸ் பண்ண போகிறேன். சார்லட் மேஜிக் சீரம் யூஸ் பண்ண போகிறேன். இதுவுமே என்ன பண்ணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து இந்த சீரம் பற்றி ஒரு உங்களுக்கு ஷார்ட்ஸாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்பயும் சொல்கிறேன், இந்த மேஜிக் சீரம் வந்து உங்களுக்கு ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும். இந்த பஃப் இருக்குது இல்லைங்களா, இந்த பஃப் அண்ட் ஆல்சோ இந்த ஃபைன் லைன்ஸ், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து டைட்டன் பண்ணி ஸ்கின்னை வந்து ஒரு க்ளோ கொடுக்கும். ஜஸ்ட் வந்து இது போட்டு மசாஜ்லாம் பண்ணாதீங்க, ஜஸ்ட் வந்து இப்படி டேப் மட்டும் இப்படி பண்ணிக்கோங்க. இந்த சீரம் போட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், ஃபைன் லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டைட்டன் ஆகிருக்கும், ஒரு க்ளோ, ஒரு ஷைன் லுக்கும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த சார்லட் சீரம் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மேஜிக் சீரம். இம்மீடியட்டாக உங்களுக்கு, அதாவது மெச்சூர்ட் ஸ்கின், எந்த மாதிரியான ஸ்கின்க்கும் வந்துட்டு நம்ம போட்ட உடனேவே ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி ஃபைன் லைன்ஸ் எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணி உங்கள் மேக்கப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 25% டெஃபினட்டாக இது வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த மேஜிக் சீரம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது கிளாம் லுக் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு மேக்கோட ஒரு எலிமினேட்டிங் ஹைட்ரேஷன் சீரம் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த சீரமும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஒரு நல்ல ஒரு ஷைனிங் லுக் ஒரு அதுவும் கிடைக்கும், அதே சமயத்தில் அந்த ஸ்கின்னை வந்து டைட்டனும் பண்ணும். அட் த சேம் டைம் நல்ல ஹைட்ரேஷன் கிடைக்கும் ஸ்கின்க்கு, ஃபைன் லைன்ஸ் மினிமைஸ் பண்ணும், ஹைட்ரேஷன் கிடைக்கும், ஒரு க்ளோ லுக் கிடைக்கும். எல்லாமே வந்து 3 in 1 உங்களுக்கு இந்த சீரமில் இருக்குது. ஸோ இந்த சீரம் நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். ஜஸ்ட் இந்த சீரமும் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வந்து மேஜிக் சீரம் யூஸ் பண்ணுமோ சேம் லைக் தட். இது ஹைலைட்டர் பார்ட்டில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட போதுங்க. நல்ல, அதாவது உங்களுக்கு இந்த க்ளோ, அந்த ஹைலைட்டிங் பார்ட்டில் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்கின் வந்து டைட்டன் பண்ணி அந்த கான்டோரிங் பார்ட் நல்ல லிஃப்டன் பண்ணியும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம மேக்கப்போட ஸ்டெப்புக்கு போகலாம். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். ஸோ இவங்க ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறதுனால நான் வந்து செட்டஃபில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஈவன் நீங்கள் ப்ரைடாக இருந்தாங்க, இவங்க வந்து ப்ரைட்னால் நீங்கள் வந்து எம்ப்ரோலைஸ் கூட யூஸ் பண்ணுங்கள். ஸ்கின் நல்லா ஹைட்ரேஷன் பண்ணி கொடுக்கும்.
Next I'm using a primer. Primer நான் MAC ஓட primer யூஸ் பண்றேன். இது ஆக்சுவலா நீங்க வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எனக்கு நீங்க ஒரு பார்ட்டி மேக்கப் அப்படினும் போது எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சொல்லணும்னா you can use any primer. இவங்களுக்கு வந்து dry skin அப்படிங்கிறதுனால நான் MAC ஓட all type primer யூஸ் பண்றேன். நீங்க வந்து உங்களுக்கு வந்து as you are comfortable கலர் பார்ல ரொம்ப நல்லா இருக்கும், ஈவன் பேக்ல கூட நல்லா இருக்கும். so you can use a primer whatever your choice. உங்க ஸ்கின் டைப்பை பொறுத்து நீங்க வந்து primer யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்க அவங்களோட ஸ்கின் வந்து ஃபுல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நம்ம மேக்கப்புக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்கின். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ஸ்கின் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஃபைன் லைன்ஸ் நல்லாவே தெரிஞ்சது பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்களா ஃபைன் லைன்ஸே உங்களுக்கு நல்ல மினிமைஸ் ஆகிருக்கு. ஸ்கின்னும் வந்து நல்லா ஹெல்த்தியாக உங்களுக்கு ஹைட்ரேட்டடாக இருக்குது ஸ்கின். ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு ஒரு பார்ட்டி லுக் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ சேம் அதே தான், அவங்களுக்கு பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு லைட்டாக கரெக்டர்ஸ் எங்கெங்கே தேவையோ அவங்க ரொம்ப மினிமலாக நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். பிகாஸ் திஸ் இஸ் அ பார்ட்டி மேக்கப். கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் மினிமலாக நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் நான் வந்து ஆரஞ்ச் கரெக்டர் அப்ளை பண்ணுறேன். நீங்களும் வந்து உங்கள் ப்ரைடுக்கு இப்படி தான் அப்ளை பண்ணணும். எங்கே தேவையோ அங்கே மட்டும் நீங்கள் வந்து கரெக்டர்ஸ் அப்ளை பண்ணுங்கள். தேவையில்லாத இடத்துல எல்லாத்துலேயும் ஃபுல் ஃபேஸ்லேயும் சில பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. கரெக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கே தேவையோ அங்கே மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். கரெக்டர்ஸ் வந்து எங்கெங்கே உங்களுக்கு வந்து பேச்சஸ் இருக்கோ அங்கே மட்டும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ டேக் அ கன்சீலரும் ஏன்னா இவங்க வந்து ஒரு பார்ட்டி மேக்கப் தான் நான் க்ரியேட் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் நான் ஹெவியாக கொடுக்கல, மைல்டாகவே நான் வந்து கன்சீலரை அதாவது பேஸ் கலர் எடுத்து ஜஸ்ட் வந்து அந்த கலரோட இதை வந்து மேட்ச் பண்ணுறேன். இதுவுமே நான் ஃபுல் ஃபேஸ் போடலைங்க. ஜஸ்ட் வந்து நான் எங்கெல்லாம் நான் வந்து ஆரஞ்சு கொடுத்தேனோ அங்கே மட்டும்தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஜஸ்ட் அந்த ஆரஞ்சு அப்ளை பண்ணிவிட்டு பேஸ் கலர் அதாவது நான் இவங்களுக்கு D64 அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த பிக்மெண்டேஷன் நல்லா மறைஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ இப்போது பேஸ் கவர் பண்ணி அவங்க ஸ்கின்னை ஈவன் டோன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் போட போகிறேன். MAC ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். NC35. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஃபைன் லைன்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் நிறைய ஃபவுண்டேஷன் அங்கே கொண்டு போகாதீங்க. ஸோ இங்கே கண்ணுக்கிட்ட ரொம்ப போடாதீங்க. ஜஸ்ட் ஃபவுண்டேஷன் நான் ரொம்ப மினிமலாக தான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் இவங்களுக்கு வந்து பார்ட்டி மேக்கப் ஈவன் பிரைட்ஸுக்கு கூட சரி, ப்ராடக்ட்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ மினிமலாக யூஸ் பண்ணி நல்லா நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணுறீங்களோ அதுதான் மெயின். நான் க்ரைலானோட ட்ரான்ஸ்லூஷன் பவுடர் இவங்களுக்கு போடுறேன். ஜஸ்ட் மெயினாக எதுக்குன்னா மேலே இந்த அண்ட்ரைக்காக. ஏன்னா இவங்களுக்கு இந்த ஃபைன் லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த ஃபைன் லைன்ஸ் வந்து நல்லா இதுவுமே உங்களுக்கு டைட்டன் பண்ணி இது கொடுக்கும். டைட்டன் பண்ணி அண்ட் ஸ்டே பண்ணிடும் உங்களுக்கு. நம்ம இப்போ போட்டோம் இல்லையா, இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து லாங் ஸ்டே இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம முக்கியமாக இந்த அண்ட்ரைக்கு கீழே நம்ம இந்த பவுடர் போட்டோம். அண்ட் ஃபுல் ஃபேஸ்க்கு நம்ம வந்து காம்பேக்ட் போட்டுக்கலாம். இல்லை இவங்களுக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷனே மோர் தேன் எனஃப், நம்ம இதுக்கு மேலே ஏதாவது போட்டோன்னு சொன்னால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்னு ஃபீல் பண்ணால் ஈவன் நம்ம வந்து இந்த காம்பேக்டே நமக்கு ஈவன் இந்த லூஸ் பவுடரே போதும். ஃபுல் ஃபேஸ்லேயுமே ஜஸ்ட்டு நான் வந்து அந்த ட்ரான்ஸ்லூஷன் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன்.
ஐப்ரோஸ். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ரொம்ப பண்ணக்கூடாது ஐப்ரோஸ் எல்லாம். ஏன்னா பார்ட்டி மேக்கப்புக்கு நம்ம ரொம்ப ஐப்ரோஸ் இது பண்ணோன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. ஜஸ்ட் உங்களுக்கு இருக்கிற ஷேப்பை ஜஸ்ட்டு நான் வந்து ஐப்ரோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட்டர். ரொம்ப லைட்டாக பண்ணணுங்க. ஏன்னா இது வந்து பார்ட்டி மேக்கப். ரொம்ப ஹெவியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. ஜஸ்ட் ரொம்ப மினிமலாக வந்து தான் நம்ம வந்து பண்ணணும். ஜஸ்ட்டு வந்து ஒரு லைட் பிங்க் ஷேட் எடுத்து நான் வந்து கட் அண்ட் க்ரீஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன். ரவுண்ட் பஃபி ப்ரஷ் எடுத்திருக்கேன். ரொம்ப ஹெவியாக கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஜஸ்ட் வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு ஐஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ அந்த ஐஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு நான் வந்து இன்னர் வாட்டர் லிட்டில் நான் வந்து காஜல் அப்ளை பண்ணுறேன். கீழே பாருங்கள். ஐஸ் ஓப்பன். இப்போ பாருங்கள் ஐஸ் எவ்வளோ அழகாக ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த ஐஸ்க்கும் அந்த ஐஸ்க்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஐஸ் நல்லா ஓப்பன் ஆகிருக்கும் இதில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு லைனர் கூட தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து இந்த இது நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் வந்து காஜல் அப்ளை பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இது லைட்டாக அப்படி பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி லுக் வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பர்ஃபெக்ட் லைனர் வந்து யாரும் அவ்வளோ லைக் பண்ணுறதில்ல. ஸோ ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஜெல் லைனரில் நம்ம போட்டுட்டு ஜஸ்ட் இப்படி ஸ்மச் பண்ணணுன்னு சொன்னால் ஐஸ் ஓப்பன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவங்களோட பர்ஃபெக்ட் லைனர் தேவையில்லை. இந்த மாதிரியான ஒரு லுக் வந்து இப்போ நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. ஒரு பர்ஃபெக்ட் லைனர் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு காஜல் வந்து ஜஸ்ட் ஒரு ஜெல் காஜல் போட்டுட்டு ஜெல் லைனர் போட்டுட்டு நீங்கள் வந்து இப்படி ஸ்மச் பண்ணி விட்டிங்கன்னா இந்த இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ப்ரைடுக்கும் ட்ரை பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்களோட நார்மலாக உங்களுக்கே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோ. இந்த ஐபாலில் ஒரு ஷிம்மர் பேஸ்டை வந்து நான் உங்களுக்கு காப்பர் ஷிம்மர் அந்த ஷேடை ஜஸ்ட் வந்து டேப் பண்ணுறேன் வெறுமனே இங்கே ஐபாலில். ஏன்னா இட்ஸ் அ பார்ட்டி லுக். ரொம்ப ஹெவியாக கொடுத்தோன்னா நல்லா இருக்காது. இவ்வளோ தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து கட் அண்ட் க்ரீஸ் ஏரியாவில் ஒரு பிங்க் ஷேட் கொடுத்தேன். அண்ட் பால் ஏரியாவில் நான் வந்து ஒரு லைட் காப்பர் ஷிம்மர் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன்.
ரொம்ப போடாதீங்க, போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு பார்ட்டி லுக். ஸோ அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதுதான் கொடுக்கணும். பார்ட்டி லுக்கில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப வந்து ஹைலைட்டடாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஓகே, சி எவ்வளோ ஒரு டல்லாக இருந்த ஐஸ் வந்து எவ்வளோ நல்ல பிரைட்டாக இருக்குது பாருங்கள் அவங்களோட ஐஸு. ஸோ காஜல் போட்டாச்சு. இப்போ கண் கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஈவன் ஒரு பார்ட்டி மேக்கப்பாக இருந்தால் கூட கொஞ்சம் வாட்டர் லைன், லோயர் வாட்டர் லைனில் நம்ம வந்து கட்டன் க்ரீஸ் ஏரியாவில் கொடுத்தோம் இல்லையா, அந்த பிங்க் ஷேடு அதை லைட்டாக இப்படி இங்கே ரொம்ப லைட்டாக ஜஸ்ட் இப்படி கொடுங்க. அப்போ நல்லா ஐ ஓப்பன்டாக உங்களுக்கு வந்து இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போல்லாம் பார்ட்டி மேக்கப் கூட இந்த அளவுக்கு கேட்குறாங்கப்பா. ஸோ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்ட்டி மேக்கப் கூட இந்த மாதிரி பண்ணுங்கள். லுக்கை லைட்டாக சேஞ்ச் பண்ணுங்கள், தே வில் லைக் இட். அது வந்து என்ன ஏஜுக்கு பண்ணுறோம் அப்படின்ட்டு, ஒரு 45 55 இயர்ஸ் லேடிக்கெலாம் போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அவங்க விரும்ப மாட்டாங்க. ஒரு 20 to 30+ அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு லுக்கு க்ரியேட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக அவங்க வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ ஐ மேக்கப் நல்லா இருக்குங்களா? தென் மஸ்காரா. உங்களுக்கு ஃபால் லேஷஸ் வேணும்னா நீங்கள் ஃபால் லேஷஸ் வைங்க, இல்லை வேண்டாம் அவங்க லேஷஸ்லேயே வந்து நம்ம பண்ணணுன்னா ஜஸ்ட் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இப்படி லிஃப்ட் பண்ணுங்கள். அகெயின் செகண்ட் டைம் அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அகெயின் நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னு சொன்னால் செகண்ட் டைமும் நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி இன்னொரு தடவை போடும்போது அந்த லேஷஸ் நல்லா ஜூம்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இவங்களுக்கு நான் ஃபால் லேஷஸ் வைக்க போகிறது இல்லை. ஸோ அவங்க லேஷஸ்லேயே தான் நான் வந்து மஸ்காரா கொடுக்குறேன். பிகாஸ் என்னென்னா நம்ம ரொம்ப சின்ன கண்ணுக்கு வந்து ஃபால் லேஷஸ்லாம் வச்சோன்னு சொன்னால் ஒரு பார்ட்டி மேக்கப்புக்கு நம்ம அவங்களுக்கு வந்து இன்னும் குட்டியாகிடும் அந்த கண்ணு. பிகாஸ் நம்ம அது வந்து ரொம்ப டீட்டெயில் பண்ணலை இல்லையா அவங்களோட ஐ மேக்கப்பை. ஸோ அதனால் அவங்களோட லேஷஸையே நான் வந்து 2 times நம்ம கொடுக்கும் போது அதுவே நமக்கு ஜூம்ட் அவுட்டாக நல்லா வரும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அகெயின் செகண்ட் டைம் நம்ம கொடுத்தோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக். ஈவன் பார்ட்டி மேக்கப்பாக இருந்தாலும் சரி, பிரைடாக இருந்தாலும் லிப்ஸ்டிக் வந்து அவுட்லைன் கொடுக்காம நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் ஃபில் பண்ணாதீங்க, ஸ்மட்ஜ் ஆகிட்டு வெளியே வந்துடும். டெஃபினட்டாக நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்டர் கொஞ்சம் டார்க் பென்சிலில் கொடுத்துட்டு இன்னர் வந்து ஒரு நியூட் லிப்ஸ்டிக் கொடுத்து அது ரெண்டத்தையும் லைட்டாக இப்படி ஸ்மட்ச் பண்ணணுன்னு சொன்னால் உங்களுக்கு கலர் ரொம்ப நல்லா கிடைக்கும். நான் லிப்ஸுக்கு நான் ஃபஸ்ட்டே வந்து லிப் கண்டிஷ்னர் போட்டுட்டேன். ஃபேஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் ஆகலை, ரொம்ப சாரி. பட் ஆனால் உங்களுக்கு ஆல்ரெடி நான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லிப்ஸ்டிக் டெஃபினட்டாக நம்ம வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணாதீங்க. கண்டிப்பாக லிப் மாய்ஸ்சரைசர், லிப் கண்டிஷ்னர், லிப் பாம், எனிதிங் எல்ஸ் யூ ஹாவ் டு அப்ளை. அப்போ தான் உங்களுக்கு லிப்ஸ்டிக் வந்து லாங் ஸ்டே இருக்கும் அண்ட் லிப்ஸும் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நார்ஸில் இந்த ஷேட்ஸில் தான் நான் வந்துட்டு உங்களுக்கு நான் ப்ரான்சர் போட்டேன். ஸோ இந்த மேக்கப் பார்த்திங்கன்னா லைக் கொஞ்சம் பார்ட்டி மேக்கப்லேயே நல்லா கொஞ்சம் லக்ஸூரியான பார்ட்டி மேக்கப். பிகாஸ் என்னென்னா நம்ம அவங்க ஸ்கின்னை எவ்வளோலாம் போட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அந்த க்ளோ லுக் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கிளாம் லுக் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ்ஷு. ஸ்மைல் பண்ணுங்கள். எவ்வளோ ஒரு டல்லாக இருந்த ஸ்கின் பாருங்கள், நல்ல ஒரு க்ளோயிங்காக. பெக்காவோட ஹைலைட்டர் கொடுக்குறேன். ஸோ
ஸோ ஷீ இஸ் ரெடி ஃபார் த பிரிட்டி டால். அவங்க வந்து ஒரு பார்ட்டிக்கு இப்போ ரெடி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வரும்போது இந்த ஸ்கின் வந்து எப்படி இருந்தது, ஃபைன் லைன்ஸ் இருந்தது, கொஞ்சம் மெச்சூர்ட் ஸ்கின்னாக இருந்தது. அவங்க ஏஜ் என்ன தான் சின்ன வயசாக இருந்தாலும் அவங்க ஸ்கின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்ட் அண்ட் ஃபைன் லைன்ஸ் இருந்தது. நம்மளோட மேஜிக் சீரம் அண்ட் ஸ்ப்ரேஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க ஸ்கின்னை எவ்வளோ அழகாக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒரு பார்ட்டி கிளாம் லுக் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இதை டெஃபினட்டாக உங்களோட பிரைட்மேட்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்மளோட ரிசல்ட் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க. நம்ம ப்ராடக்ட்ஸும் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுது, பட் அட் த சேம் டைம் உங்களோட டெக்னிக்கும் நீங்கள் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பிரைட்மெய்டை க்ரியேட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ.